நான் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டு விஷயம் தோணும். ஒன்று, நான் யாரோ ஒருத்தவங்களுக்கு முட்டு கொடுக்குறேன், இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு, இல்லை ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். ரெண்டாவது விஷயம், நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த, அதாவது ஜாதியை சார்ந்த ஒருத்தனா இருப்பேன், அவங்க தான் இந்த இடஒதுக்கீட்டை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு விஷயம் தோணும். அதே மாதிரி நான் இலவசங்களை ஆதரிக்கிறேன். நான் இலவசங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் தோணும். கண்டிப்பா நான் யாரோ ஒருத்தவங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக முட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். மேபி இலவசங்களை நான் ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகளுக்கும் அண்ணன்களுக்கும் சில முரண்பாடுகள் வரும். நான் ஏன் இலவசங்களை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, எனக்கு அதோடைய புரிதல் இருக்கிற அளவுக்கு, நான் உங்கள்ட்ட எடுத்து சொல்ற அளவுக்கு என்கிட்ட திறமை இல்லை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சரிங்களா? இலவசம் தேவையில்லை. பேருந்துல 5 ரூபா 10 ரூபா டிக்கெட் எடுத்து போறது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் 13 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட். சரிங்களா? சரியான ஸ்டாண்டு. இந்த இலவசம் பேருந்து பயணம் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது. அப்போ நிறைய பெண்கள் வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, நாங்க பெண்கள் மட்டும் ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்கன்னா இலவச பேருந்துகள் நிக்கிறது கிடையாது, நிக்காம போயிடாங்க. ஏன் நாங்க 5 ரூபா 10 ரூபா டிக்கெட் எடுத்து போக மாட்டோமா? 5 ரூபா 10 ரூபா கூட நாங்க கொடுக்குறோம், நீங்க ஏன் நிக்காம போறீங்க? நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கரும்புள்ளி தான். தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். இலவசங்களை ஆதரிக்கக்கூடிய நான் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கலாம். சரிங்களா? இலவசங்களை நான் ஆதரிக்கிறேன், நீங்க இலவசங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனா அது முறையா எனக்கு கிடைக்கல. எனக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கேன். ஆனா முறையா எனக்கு கிடைக்காத போது நான் உங்களை கேள்வி கேட்கலாம். சரிங்களா? இது ஒண்ணு. ஆனா இலவசங்களை எதிர்க்கக்கூடிய நான் எப்படி பேசுவேன்? இலவசங்களை எதிர்க்கக்கூடிய இன்னொருத்தவங்க, அதுவும் நானே வச்சுக்குவோம், நான் எப்படி பேசுவேன்? ஏன் 5 ரூபா 10 ரூபா டிக்கெட் எடுத்து பஸ்ல போய் வேலைக்கோ ஒரு இடத்துக்கோ போக உனக்கு வக்கு இல்லையா? பிரைவேட் பஸ்ல போ. கவர்மெண்ட் பஸ் நிக்கலைன்னா பிரைவேட் பஸ்ல 5 ரூபா 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து போக முடியாதா? டிக்கெட்டுடைய காசு 10,000 20,000 இருக்கு. 5 ரூபா 10 ரூபா தானே, மேக்சிமம் 20 ரூபா 25 ரூபா இருக்குமா? ஏன் 20 ரூபா 25 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து போக முடியாதா? சேர் ஆட்டோவுக்கு 50 100 கொடுத்து போக முடியாதா? பஸ்ஸே நிக்கல, பஸ்ஸே வரலைன்னு வச்சுக்கவேன், சேர் ஆட்டோ பிடிச்சி போறதுக்கு உனக்கு வக்கு இல்லையா? நீனா வசதி கூட இல்லாம என்னத்துக்கு பூமியில உயிரோட இருக்க? எனக்கு தமிழ்நாட்டை நீ உயிரோட வாழணும், நீ செத்துடலாம்ல அப்படின்னு இலவசங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நான் பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். பெண் குழந்தைகளுக்கு 1 பவுனும் 1/2 பவுனும் வந்து நகை போடுறாங்க. ஏண்டா, குழந்தை பெத்துக்கிறது தெரியுதுல? பொம்பளை பிள்ளைங்க தெரியவுமே கள்ளிப்பால் கொடுத்து அந்த காலத்துல மாதிரி சாக அடிச்சிருக்கவங்க தானே. இல்ல என்னத்துக்கு உனக்குலாம் குழந்தை? 1/2 பவுனு நகை எடுக்க முடியல, 25,000 ரூபாய் சம்பாதிக்க முடியல, 25,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது, அந்த காசை வாங்குறிய இலவசம்ன்ற பேர்ல. 1/2 பவுன் நகை கொடுக்குது, 1 பவுன் நகை கொடுக்குது, அதை கூட எடுத்து போட முடியாது, உனக்கு எதுக்கடா புள்ள குட்டிய அப்படின்னு இலவசங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நான் பேசினா ஒத்துக்குவீங்களா? இலவசங்களை ஆதரிக்கக்கூடிய நான், எனக்கு அது முறையா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்கலாம். ஆனா இலவசங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நான் இப்படி கேள்வி கேட்க முடியுமா? ஒவ்வொரு இலவசங்களுக்கு எதிராகவும் நம்ம வந்து ஒரு அவதூறை பரப்பலாம். ஆனா இலவசங்களை ஆதரிக்கக்கூடிய நான், இலவசங்களை ஆதரிக்கிற நான் எதற்காகனா, இலவசங்கள் வந்து எல்லாருக்குமே கிடைச்சது இல்லைங்க. இப்போலாம் பிள்ளைய போய் ஸ்கூல்ல விடணும் அப்படின்னா கூட பெண்கள் வந்து ஸ்கூட்டி யூஸ் பண்றாங்க. யார்கிட்ட ஸ்கூட்டி இல்ல, எந்த வீட்டுல பைக் இல்லைன்னு நினைக்கிறீங்க? பைக்குடைய சேல்ஸ் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பைக்கு லேட்டஸ்ட் பைக்ல இருந்து எல்லா பைக்கும் சேல்ஸ் ஆகுது. ஸ்கூட்டி எல்லா ஸ்கூட்டியும் சேல்ஸ் ஆகுது. வீட்டுல ஸ்கூட்டி பைக் ரெண்டுமே முக்காவாசி வீட்டுல இருக்கு. அப்போ இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல. இல்லாதவங்க பஸ்ல போறவங்க, சரிங்களா, ஸ்கூலுக்கு பிள்ளைய கொண்டு போய் விடுறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மிடில் கிளாஸ்ல, மிடில் கிளாஸ் கீழே ஏழையா இருக்கக்கூடியவங்க கூட ஸ்கூட்டி வச்சிருக்காங்க. ஆனா பேருந்தில் பயணம் செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு கூட வசதி இல்லாதவங்க. காய்கறி வியாபாரம், மீன் வியாபாரம், கருவாடு வியாபாரம், இந்த சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க, வயதானவர்கள், பிள்ளைகள் வந்து தங்களை சரியான முறையில பாத்துக்கிறல அப்படிங்கிறவங்க, கணவன் இல்லாதவங்க, இந்த மாதிரி பொருளாதார ரீதியா ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறவங்க, நம்மளுக்கு பஸ் போதும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இலவச பேருந்து பயணம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளவோ பேர் வந்து எதற்காக அந்த 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேர் பேசுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் சீமானும் அவர்களுடைய தம்பிகளும் ஏன் 1000 ரூபாய் கூட மாசம் சம்பாதிக்க மாட்டாங்களா? ஏன் 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணிட முடியும்? 1000 ரூபாய் வச்சு அந்த மாசம் ஃபுல்லா செலவு பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகே, நான் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியில இருக்கு. 13 லட்சம் கோடி இருக்கு, கோடி இருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திட்ட ஒருத்தர் கூட வந்து என்னுடைய பேர்ல இருக்கக்கூடிய 1,50,000 கடனையும் நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி செலுத்திட்டு போனார். இப்படி இருக்கும்போது இலவசங்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டா இந்த 13 லட்சம் கோடியை குறைத்து விடலாம்ல. அதனால இலவசங்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ணி பாருங்க. உங்களுடைய அரசு அடுத்து எத்தனை வருஷத்துக்கு ஆட்சியில இருக்கும், இலவசங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. 13 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இலவசங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா சொல்லிட முடியாது.
இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன், நான் வந்து இதற்கு முன்னாடி இருக்க எந்த திட்டத்தையும் கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அண்ணன் சீமான் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? ஓகே, இலவசங்கள் எல்லாமே அதே மாதிரியே கண்டினியூவா இருக்கட்டும். ஆனா அண்ணன் சீமான் புது புது திட்டங்கள் கொண்டு வரட்டும். இப்ப விஜய் நம்ம 2500 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுக்கல அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம். நீ விவசாய கடன் ரத்து பண்றோம்னு சொல்லிட்டு ரத்து பண்ணல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா சீமான் அண்ணனை கேள்வி கேட்க முடியுமா? நான் வச்சிருக்கிற பிளான் வந்து உடனே கையெழுத்து போட்டு உடனே நடைமுறைப்படுத்தக்கூடியதா? எல்லாருக்கும் அரசு வேலை, எவ்வளவு பெரிய கனவு, எவ்வளவு பெரிய திட்டம். இதை உடனே பண்ண முடியுமா? 5 ஆண்டுகள்ல பண்ண முடியுமாப்பா? 5 ஆண்டுகள்ல என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. இன்னும் ஒரு 20 வருஷம் கொடுங்க, நான் தமிழகத்தையே 2வது அமெரிக்காவா மாத்திக்கிறேன், 3வது ரஷ்யாவா மாத்திக்கிறேன், 4வது சைனாவா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து இன்னும் ஒரு 20 வருஷம் வந்து டைம் கேட்பாரு. இன்னைக்கு நான் இலவசம் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலைன்னா நம்ம கேள்வி கேட்கிறோம். நான் இதை பத்தி அடுத்த ஒரு வீடியோட பிரீஃபா உங்க கூட பேசுறேன். நன்றி.